மணப்புரம் ஃபினான்ஸோட Q1 வந்திருக்கு. இந்த Q1மே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவா தான் இருக்கு. அது என்ன எதுலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டா வந்து பார்க்கும்போது 75% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து டிராப் ஆயிருக்கு. ஸ்டாண்டர்ட் லோன் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 11% வந்து டிராப் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இங்க இன்கம் குரோத் எல்லாமே கம்மியா இருக்கு. ஸோ அதனால ப்ரொவிஷன்ஸ்க்கு காசு எடுத்து தனியா வைக்கிறாங்க. இதுதான் ரீசனா இருக்கு. எல்லா பேங்க்ஸ்க்கும் எல்லா NBFCக்குமே இதுதான் ரீசனா இருக்கு. இங்க லோன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கிட்டு வந்து முடியல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது 2% வந்து growth வந்து இருக்கு. அசட் குவாலிட்டி வைஸ் வந்தோம் அப்படின்னா கிராஸ் NPA வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.8ல இருந்து இப்போ 3 வந்து ஆயிருக்கு. நெட் NPA பார்க்கும்போது 2.4ல இருந்து 2.6 வந்து இருக்கு. இங்க NPS வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது ஒரு பிரஷர் வந்து கிரியேட் பண்ணுது. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸா 51 கோடி தனியா வச்சிருந்தது போன வருஷம். இந்த வருஷம் வச்சிருக்கிறது வந்து 71 கோடி வச்சிருக்காங்க. அப்படின்னா இங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. பிசினஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் கோல்டு லோன் வந்து 22%, டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 15%, மைக்ரோ ஃபைனான்ஸ் மட்டும் தான் ஒரு ஃபால வந்து சந்திச்சிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 0.50 பைசே வந்து டிவிடெண்ட் வந்து தர போறாங்க. இதுக்கு வந்து ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 14 வந்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள உங்ககிட்ட ஷேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 0.50 பைசே வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து வரும். அண்ட் தென் இந்த கம்பெனில இன்னொரு அப்டேட்டும் 1 வீக் முன்னாடியே நடந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த கம்பெனில வந்து சிஓ வந்து புது சிஓ வந்திருக்காரு, தீபக் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. இவங்க யாரு அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ல ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் தான். இவங்க தான் இந்த கம்பெனியோட புது சிஓ வந்து இருக்க போறாங்க. நந்தகுமார் வந்து சேர்மனா இருக்க போறாரு. இவருக்கு என்ன மாதிரியான வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வா, கோல்டு லோனும் வெஹிக்கல் லோனும் ஹவுசிங் லோனும் எல்லாத்தையுமே இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரணும். இதுதான் இவருக்கு கொடுத்துருக்க வேலையா இருக்கு. ஓவரால் இந்த மணப்புரம் ஃபினான்ஸோட Q1மே நல்லா இல்ல. பட் ஆனா ஃபியூச்சர் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஃபுல்லாவே மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க.